ஏழை மக்களின் குழந்தைகள் படிக்கும் அரசு பள்ளிகளை மாணவர் எண்ணிக்கையை காரணம் காட்டி மூடக்கூடாது என்று தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி தெரிவித்துள்ளது. நாகையில் தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் மாநில பொதுச் செயலாளரும் ஜாக்டோ ஜியோ ஒருங்கிணைப்பாளருமான தாஸ் கலந்து கொண்டார். அப்போது பேட்டி அளித்த அவர், இந்தியாவுக்கே முன்மாதிரியாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை தமிழகத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மாணவர் ஆசிரியர் வருகையை பதிவு செய்யவும், மேம்படுத்தப்பட்ட கல்வி திட்டத்தை செயல்படுத்தவும் 14,000 புதிய பணியாளர்களை நியமிப்பதாக அரசு அறிவித்திருப்பதற்கு அவர் வரவேற்பு தெரிவித்தார். அரசு பள்ளிகளை எந்த காரணத்தை முன்னிட்டும் மூடக்கூடாது என்று வேண்டுகோள் விடுத்த தாஸ், கல்விக்கு செய்யும் செலவு மூலதனம் என்பதை அரசு உணர வேண்டும் என கூறினார். பழைய பென்ஷன் பெறுகிறவர்களாக ஒரு அறிவிப்பு கிடைக்கும் என்ற ஒரு தீர்மானத்தை இந்த மே தினத்திலே நாங்கள் எடுத்திருக்கிறோம். தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்தியாவுக்கு முன்மாதிரியாக அறிவிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கின்றேன். அதிலே குறிப்பாக பழைய பென்ஷனை அளிக்க வேண்டும், ஈட்டிய விடுப்பை வழங்கிட வேண்டும். இதை தொடர்ச்சியாக நம்முடைய பள்ளிக்கல்வி அமைச்சர் கேட்கும் பொழுது, தற்போது 2 நாளுக்கு முன்பு எம்இசி ஆசிரியர்கள் பயன்படுத்த வேண்டாம், நீங்கள் வருகை பதிவும் மதிப்பெண்ணை மட்டும் பண்ணுங்கள், மற்ற ஊழியர்களை நாங்கள் நியமனம் செய்கிறோம் என்ற ஒரு அறிவிப்பு அறிவித்திருக்கிறார். இதற்காக 14,000 பணியாளர்களை நியமிப்பதாக அறிவித்திருக்கிறார். தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாண்புமிகு பள்ளிக்கல்வி அமைச்சருக்கு நன்றியும், தமிழ்நாடு அரசுக்கு நன்றியும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்லாமல் மாணவருடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப ஆசிரியருடைய நியமனம் வேண்டும். குறிப்பாக ஏழை எளிய பிள்ளைகள் படிக்கிற அரசு பள்ளி, இதை மாணவரை கணக்கில் கொள்ளாமல் அரசு பள்ளியை மூட வேண்டாம் என்கின்ற வேண்டுகோளை வைக்கின்றேன்.